ரீசெண்டா எந்த விஷயத்துக்காக கோவப்பட்டிருக்கீங்க? நான் நிறைய விஷயத்துக்கு கோவப்பட்டிருக்கேன். யாருமே பொய் சொல்லக்கூடாது என்கிட்ட. அது பிடிக்காது எனக்கு. அதனால கோவப்படுவேன். உண்மையாக இருக்கணும். கொஞ்சம் கோவம்னா வீட்டில் எதனா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கோவப்படுவேன். அமைதியாக இருப்பானா. எந்த விஷயத்துக்காக கோவப்பட்டுக்குன்னா பசங்க விஷயத்துக்கு தான் கோவப்படுவேன். கண்டிப்பாக என்கிட்ட போய் சொல்லுவாங்க, சொல்லி மாட்டிப்பாங்க, அப்போ கோவப்படுவேன் நான். மம்மி கிட்ட தான் கோவப்படுவேன். அவங்களே வந்து பேசிடுவாங்க. அது கோவம் நான் எதுக்கு படல, எல்லாத்துக்குமே நான் கோவப்படுவேன். எல்லாத்துக்குமே கோவப்படுவேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். வீட்டில் எதனா ப்ராப்ளம் அவ்வளோதான். ஏன்னா நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா பசங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைப்பேன் நான். ஏன்னா இப்போ சின்ன தப்பு பண்ணாதான் அதை விட்டுட்டா நம்ம பெரிய தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதனால் கோவம் வரும். கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்க? அமைதியாக உக்காந்துருவேன். எதிர்த்து பேச மாட்டேன், கொல்ல மாட்டேன். அமைதியாக வந்துடுவேன் நான். அதுவே சால்வ் ஆகிடும் எனக்கு. ஆமாம். எல்லாமே சால்வ் ஆயிடும். கத்த மாட்டேன், பேச மாட்டேன், திட்ட மாட்டேன், யாரையும் கேட்க மாட்டேன். அமைதியாக இருந்துருவேன். அதுவே எனக்கு சந்தோஷம் தான். கோவப்பட்டேன். இப்போ கோவப்பட்டால் அமைதி ஆயிடணும்னு ஒரு முடிவு எடுத்து அமைதி ஆயிடுவேன். கொஞ்சம் நேரத்துக்கு அமைதி ஆகிட்டு பேசாமல் சால்வ் ஆகட்டுன்னு விட்டுருவேன். கோவம் என்ன இருந்தாலும் மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டிடுவேன். அவ்வளவுதான். படபடன்னு பேசிடுவேயா, பேசிட்டா மனசு ஆறிடுது. அதான் பேசினா இன்னும் ப்ராப்ளம் பெருசாக தான் ஆகும். சைலண்டாக உட்காந்துட்டு போயிடலாம்ல. சைலண்ட் தான் மேடம். அமைதி. ஆமாம். அந்த கொஸ்டின் நான் பதில் சொல்லிட்டோங்களா? அவங்க கோவப்பட்டால் எங்கள் வீட்டில் இருக்கிற பாதி பொருள் முக்கால்வாசி பொருள் உடஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. பொருளெல்லாம் நான் உடைக்க மாட்டேன். நம்மளுக்குள்ள எனக்கு தான் டென்ஷன் ஆகும்.